தரையிலேயே குடிச்சிட்டு படுத்துக்கிற சில பேர், கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குகிற சில பேர், எப்ப பார்த்தாலும் சாதியையே அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற சில பேர், மத அடையாளத்தையே காட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் சில பேர், மனிதனாய் வாழ்கிறவர்கள் மிக சிலரே. ஒரு நடிகரா இருந்து, ஒரு தாவேக்காவுடைய தலைவரா இருந்து, ஒரு சைக்கிள்ல ஓட்டு போடப்படவரா இருந்து, ஒரு ரசிகரா இருந்து, ஒரு மாணவரா டயலாக் காலேஜ் மாணவரா இருந்து, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை உள்வாங்கி, பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை உள்வாங்கி, டாக்டர் கலைஞர் அவருடைய அறிவு திறனை ஆர்ஆர் ரெவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல 50 ஆண்டுகளுக்கு பிறகு மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த சகோதரர்கள் முழங்குகின்ற ஒரு சூழ்நிலையில், பொதுமக்கள் முன்னிலையில் சற்று வித்தியாசமான முறையில் தாவேக்காவுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அன்றைய தினம் பொறுப்பேற்கிற பொழுது ரொம்ப பொறுமையோடு, மிகவும் பொறுமையோடு, அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் அவர் பதவியேற்க வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கன்னி பேச்சிலே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளா நினைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு பொறுப்பேற்ற பிறகு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே நம்ம தானே முதலமைச்சர், அவங்களும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு நடக்கிற நன்மைக்கும் நம்ம தானே பொறுப்பாக முடியும். அதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சியை நம்ம பெரிதுபடுத்த விரும்பாமல் அவர்களுடைய நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசா தான் நம்ம அரசு அமையும் அப்படின்னு அவர் உறுதியளிச்சார். பல பேர் இதை கவனிச்சாங்க, பல பேர் கவனிக்காம போயிட்டாங்க. சில பேர் இதை கவனிச்சாங்க, பல பேர் இதை கவனிக்காம போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல 52 வயசுல திரைப்படத்துறையில இருந்து ஒரு முதலமைச்சர், திரையில தேடாதீங்க, திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்னு கேட்டா, தரையில தேடி பார்த்தா யாரா இருக்காங்க? தரையிலேயே குடிச்சிட்டு படுத்துக்கிற சில பேர், கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குகிற சில பேர், எப்ப பார்த்தாலும் சாதியையே அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற சில பேர், மத அடையாளத்தையே காட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் சில பேர், மனிதனாய் வாழ்கிறவர்கள் மிக சிலரே. அப்படிதான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது. 1947 இந்திய நாடு தன்னாட்சி சுதந்திரம் பெற்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தனக்கான சட்டத்தை வடிவமைக்கிற பொழுது, கான்ஸ்டிடியூஷன் எப்படி வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஆர்ஆர் ரெவ்யூஸ்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது திருப்பி எடுத்து படிச்சு காட்டுறோம். ஏன் காட்டுறோம் அப்படின்னா, இந்த கடந்த கால அரசியல்வாதிகள் எல்லாருமே 2 புத்தகங்களை திருடி ஒளிய வச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு திருக்குறள், இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில தான் நிறைய பேர் சட்டத்தை எழுதுனது அம்பேத்கர் சொல்றாங்க. அப்படி இல்லை, கான்ஸ்டிடியூஷனை எழுதுனது அம்பேத்கர், சட்டத்தை எழுதுனது லார்டு மெக்காலே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல, பட்டதாரிகளுக்கு தெரியல. சில ஊடகவியலாளர்கள் வரும்போது கூட சட்டத்தை தப்பா எழுதிட்டார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தை தப்பா எழுதல, சட்டத்தை எழுதின 511 செக்ஷனை எழுதின லார்டு மெக்காலே இந்த நாட்டுல வாழ்கின்ற தரையிலிருந்து ஆகாயம் வரைக்கும் யாராருக்கு என்னென்ன குற்றங்கள் நடக்குமோ அத்தனை குற்றங்களையும் 511 செக்ஷனுக்குள்ள அடங்குற மாதிரி தான் லார்டு மெக்காலே. அதை பிஎன்எஸ் ஆக்ட்னு இப்போ நம்ம சற்று மாற்றி அமைத்திருக்கிறோமே ஒழிய, லார்டு மெக்காலே எழுதுற அத்தனை சட்டத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம வேற ஒண்ணு உருவாக்கவே இல்லை. அப்படி உருவாக்குற பேராற்றல் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு வருமானால் அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிறது என்னென்ன சட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அடிப்படையா இந்திய மக்களுக்கு இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அடிப்படை சட்டம். அந்த அடிப்படை சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுல கொடுக்கப்படுது. அது என்ன கொடுக்குன்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவுகிறோம். அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, நல்லா கேட்டுக்கங்க, சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளிப்பாடு, அதை வெளிப்பாடுகின்ற அந்த கோட்பாடுகளை வெளியிடுகின்ற உரிமை, சமய நம்பிக்கை, வழிபாடு, இவற்றில் தன்னுரிமை. சமயத்தை ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சமயத்தை யாரு கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு எந்த மனிதனுக்கு எது விருப்பமோ அதுல தன்னுரிமைன்னு சொல்லுது. வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை,
சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம், இவற்றில் சமயமை ஆகியவற்றை எய்திட செய்யவும். அவர்கள் அனைவருடையும், யாரு? இந்தியாவில் வாழ்கின்ற 140 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் வாழுகின்ற 8 கோடி மக்கள், அவர்கள் அனைவரிடத்தும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும், உடல் பிறப்புரிமையை வளர்க்கவும் நாம் உறுதி கொள்வோம் அப்படின்னு சொல்லிதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எப்படி வாழணும் மனுஷன், இந்திய குடிமகனாகிய ஒரு தனி மனிதன் என்னென்ன கோட்பாடுகளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாட்டை வடிவமைத்து கொடுத்ததுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வடிவமைத்து கொடுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர், அதனுடைய தலைவர். அது குழுல 10 இருந்து 15 பேர் இருந்தாலும் இதுக்கு தலைவரா இருந்து இரவும் பகலும் தூங்காமல் அவர் வகுத்து கொடுத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில தான் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களாம் ஸ்டாண்டிங் பியூரோக்ரசி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசை அமைக்கின்ற பொழுது அந்த அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியின் அடிப்படையில இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை சமநிலையில் பகிர்ந்தளிப்பேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் ஒவ்வொருத்தருமே என்ன செய்யறாங்க, நாட்டுக்கு முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்கிறார்கள். இதை அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் விஜய் அவர்கள் உறுதிமொழி ஏற்றதுக்கு பிறகு, உறுதிமொழி ஏற்பதற்கு முன்பு அவர் தாவேகாவுடைய தலைவர், அவர் எங்களுடைய தளபதி, அவர் திரைப்படத்துல மிகப்பெரிய ஹீரோ. இதுல இருந்து பரிணாம வளர்ச்சி பெறாரு, எதுல பரிணாமம் பெறாரு? ஒரு நடிகரா இருந்து, ஒரு தாவேகாவுடைய தலைவரா இருந்து, ஒரு சைக்கிள்ல ஓட்டு போடுறவரா இருந்து, ஒரு ரசிகரா இருந்து, ஒரு மாணவரா, லயோலா காலேஜ் மாணவரா இருந்து, அப்பா அம்மா குழந்தையா இருந்து, அப்படியே பரிணாம வளர்ச்சி பெற்று அவர் என்ன செய்யறாரு, மக்கள் எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் அள்ளி அள்ளி வழங்கிய தன்னிறைவு பெற வைத்த என் மக்களுக்கு எதையாவது திருப்பி செய்யணுங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை கொள்கையிலையும், அதே சமயத்துல திருக்குறள்ல இருந்து ஒற்றை வரியை மட்டும் எடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை சொல்லை எடுத்து அந்த மந்திரத்தை தனக்குள்ள பதிய வச்சு தன் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லி இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர் மனதிலும் அந்த வார்த்தைகளை பதிவு செய்ய வைத்து 3000 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குறளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இன்றைய தினம் ஆந்திர பிரதேசத்துடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு என்ன புரட்சின்னு எனக்கு பேர் வைக்க தெரியல, இந்த புரட்சி ஆந்திராக்குள்ள வராது, ஆந்திரா வேற தமிழ்நாடு வேற அப்படின்னு ஏன் துணை முதலமைச்சர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இது நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனந்தலிலே நாணயத்தை வளர்க்கணும்னு புரட்சி தலைவர் சொல்லி வளர்த்தவர் எப்பவுமே. அதே சமயத்துல பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக 1952 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது என் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை, அவர்களை அத்தனை பேர் கண்களையும் நான் உடனே திறந்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நல்ல ஒரு யோசனை பண்ணி 5000 பள்ளிக்கூடங்களையும், பள்ளிக்கூடம் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் ஒரு சாலை வசதியும் மின்விளக்கு வசதியும் நான் கொடுத்துட்டேன்னா, எல்லா வீட்லயும் புத்தகத்தையும் மின்விளக்கையும் கொடுத்துட்டா படிச்சு அவெல்லாம் முன்னேறி இல்லைங்க பகுத்தறிவு மிக்க சமுதாயத்தை, தன்மானம் மிக்க சமுதாயத்தை, விழிப்புணர்ந்த சமுதாயத்தை எனக்கு பின்னாடி வருகின்ற தமிழ் சமூகம் அமைக்கும் அப்படின்னு எடுத்து முன்னேற ஓட்டிய காமராஜ் அவர்களுடைய சிந்தனையை உள்வாங்கி வளர்ந்த தமிழ் சமூகம், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை உள்வாங்கி, பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை உள்வாங்கி, டாக்டர் கலைஞர் அவருடைய அறிவு திறனை மேலாண்மையை உள்வாங்கி, இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் டாக்டர் கலைஞர் பக்கத்துல சின்ன பையனா நிக்கிறாரு, அவங்க அப்பா கூட பல்வேறு பங்கன்ல கலைஞருக்கு பக்கத்துல நின்று இருக்காரு, அவங்க அப்பா கூட செல்வி ஜெயலலிதா பக்கத்துல நின்று இருக்காரு, இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் உள்வாங்கிதான் விஜய் அப்படிங்கிற ஒரு முழுமை பெற்ற மதங்களுக்கு அப்பால் மதம் மாச்சரியங்களை தாண்டிய இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் பாத்தீங்கன்னா வேண்டும் என்றே ஜோசப் விஜய், அவர் விஜய்னு இருக்கிற பொழுது கூப்பிட்டு சும்மா ஜோசப் விஜய் தெரியுமா, ஜோசப் ஆமையா ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு மேடையில நின்ட்டாரு. இப்ப கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க உங்க முகத்தை எல்லாம்? மதத்தை மட்டுமே வைத்து மனிதனை எடப்போடுகின்ற சிந்தனையை எப்ப நீங்க எல்லாம் மாத்திக்க போறீங்க? விஜய் வெற்றி பெறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில்ல போய் அங்க போய் இங்க போயிட்டு சாய்பாபா கோயில்ல போய் சாட்சாதமா விழுந்து வணங்கினாரு.
அப்ப மதங்களை தாண்டிட்டாரு அப்படிங்கறத நீங்க உணரவில்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளை சார்ந்த துறையானிய நான் சார்ந்து வளர்ந்து என்னை ஆளாக்கி என்னை வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து என்னை பகுத்தறிவாளராய் மாற்றிய பெரியார் கல்லூரியும் என்னை வந்து பல்வேறு வழக்குகளை விசாரிக்க செய்து அத்தனை வழக்குகளையும் வெற்றி பெற செய்து புகழின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்த மாபெரும் துறையான் தமிழ்நாட்டு காவல்துறையின் சார்பாக சில வரிகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிஜிபி பதவி அப்படிங்கிறது வந்து காவல்துறைங்கிறது நம்மளாம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய துறை. லண்டன் பாபிகளுக்கு இடையான இங்கிலாந்து காவல்துறைக்கு இணையான ஒரு காவல்துறை அப்படிங்கிற காவல்துறை தான் தமிழ்நாட்டு காவல்துறை. கடந்த ஆட்சி காலத்துல அந்த காவல்துறைக்கான தலைவரை நியமிக்கவே இல்லை. தலைவரை நியமிக்க மட்டும் 10 ப்ரொபோசல் கொடுத்தாங்க. 10 முறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, யூபிஎஸ்சிக்கு போனாங்க. அவங்களால வந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான டிஜிபியை வந்து நியமிப்பதற்கு தடுமாற்றம், அதை நியமிக்கின்ற அளவுக்கு தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை, மென்டல் மெச்சூரிட்டி ஆகவில்லை. அப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டு சரி, நீங்க வந்து 750 சப் இன்ஸ்பெக்டர் வந்து 1000 சப் இன்ஸ்பெக்டர் 2022 வந்து நீங்க தொடங்குனீங்க. 6 முறை வந்து அந்த செலக்ஷனை மாத்தி அமைச்சீங்க. ஹைகோர்ட் பல முறை வந்து சம்மன் போட்டு வந்து போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் யூஎஸ்ஆர்பியை வந்து சம்மன் பண்ணுச்சு. கடைசி வரைக்கும் வந்து அவங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி ட்ரெயினுக்கு அனுப்புற கெப்பாசிட்டியே நீங்க வளர்த்து. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பல இடங்கள்ல வந்து தப்பு சொன்னாங்க. பல்வேறு நிகழ்வுகள் நடந்த ஆணவ படுகொலைகள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பற்றி முதலமைச்சருக்கு சொல்வதை தவிர்த்தார்கள். இன்டெலிஜென்ஸ் 200% ஃபெயிலியர் ஆனதுனாலதான் சொந்த தொகுதியிலே வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சேகர்பாபு என்ன செஞ்சிருக்காரு, ஒவ்வொரு தடவும் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு வரும்போதெல்லாம் வந்து வண்ணாரப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டத்தை கொண்டாந்து உட்கார வச்சு இவர் எழுந்திரிச்சு போனோடனே அந்த கூட்டத்தை திருப்பி அனுப்பியிருக்காரு. கொளத்தூரை சேர்ந்த மக்களை வந்து அவங்க வந்து மதிக்கவும் இல்லை, அவங்க கூப்பிடவும் இல்லை, அவர்களை அழைக்கவும் இல்லை, அவரை சேர்த்துக் கொள்ளவும் இல்லை. இதுதான் கொளத்தூர் மக்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வருத்தம். இப்ப ஏற்பட்ட முதலமைச்சர், நமக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற முதலமைச்சர், கொளத்தூர் மக்கள் வந்து உட்காரவில்லை, கொளத்தூர் மக்கள் வந்து பேச விடுறதில்லை, முதலமைச்சர் கூட பேச விடுறதில்லை. அந்த ஒரு 30 பேர் கவர் பண்ணி தள்ளிக்க. இப்ப கூட பாருங்க, எப்பவுமே இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, சுயநலமிக்க அரசியல்வாதிகள் முதலமைச்சரோ அமைச்சரோ வந்து அந்த 30 பேர் போய் நின்னுக்குவான், தள்ளிக்கிட்டு அவனே நிற்பான். கடைசி வரைக்கும் பொதுமக்களை அந்த மந்திரியோடவோ பொதுமக்கள் அந்த முதலமைச்சர் கூடவோ பேசுறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. இதனாலதான் மக்களாட்சியில வந்து மக்களுக்கான அதிகாரம் என்ன என்றே வந்து முதலமைச்சருக்கு தெரியாம போயிடுது. மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்கள் என்ன சொல்ல விடுறாங்க அப்படிங்கிறதே வந்து முதலமைச்சர் காதுகளுக்கு எட்டாமலே செய்யறதுக்கு பேர் தான் வந்து இன்டெலிஜென்ஸா. இப்போ வந்து சரி, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து ஏடிஜிபி அருண் விவகாரத்தில் பல்வேறு ஊடகங்கள் பேசிட்டு வருது. ஏடிஜிபி அருணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து சிபிசிஐடியில பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சிபிசிஐடி இருக்கிற பொழுது நான் தான் வந்து பீகார்ல போய் சட்டர் கொலைகளை பிடிச்சு வந்தேன். அதுல பாதி பேரை பிடிச்சாந்து மீதி பேரை பிடிக்க முடியல. அந்த மீதி பேருடைய செல்போன் எல்லாம் வாங்கிட்டு வந்து டவர்ல போட்டு வச்சுட்டு இருக்கும் போது கோயம்புத்தூர்ல 15 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸ் விஜயகுமார் கூப்பிட்டு, ராஜேந்திரன் நீங்க தான் போகணும், அதை வந்து திரு அருண் அவர்களை கோஆர்டினேட் பண்ண சொன்னாங்க. திரு அருண் அவர்கள் அவருடைய ஆபீஸுக்கு சிபிசிஐடி ஓல்டு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு என்னை கூப்பிட்டாரு. நாங்க என்னுடைய டீமோட போயிருக்கும் போது, நீங்க தான் வந்து பீகார்ல போய் எப்படி இந்த சட்ட கொள்கைகள் எல்லாம் வந்து மொழி தெரியாத மாநிலத்துல போய் மாறு வேடத்தில் தங்கி எப்படி வந்து இந்த குற்றவாளிகளை பிடிச்சிங்க, அவங்களை பிடிச்ச உடனே வந்து இந்திக்காரங்கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணி விசாரிப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமல்லாமல், கோயம்புத்தூரில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 15 பேரையும் வந்து நீங்க தான் போய் பர்சனலா விசாரிக்கணும். டைரக்டர் ஜெனரல் போலீஸ் விஜயகுமார் வந்து உங்களை பற்றி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சிருக்காரு. அங்க இருக்கிற சக்கரவர்த்தி என்கின்ற சிபிசிஐடி டிஎஸ்பி உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணுவாரு. ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போற அந்த 15 பேரையும் நீங்க தான் விசாரிச்சு பர்சனலா வந்து சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் சிபிசிஐடியில போய் லோக்கல் போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி விசாரணையை நான் வந்து எடுத்துக்கொண்டு சிபிசிஐடி அந்த அத்தனை பேருமே விசாரிச்சு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்ததுனால தமிழ்நாட்டுல சட்டர் கொலை நிறுத்தப்பட்டது. இப்படி நான் வந்து ராஜஸ்தான், கல்கத்தா, பீகார் போன்ற மாநிலங்களில் எப்ப பார்த்தாலும் போயிட்டே வந்துட்டு இருக்கும் போது கமிஷனர் திரு ராஜேந்திரன் அவர்கள், கமிஷனர் மிஸ்டர் நடராஜன், சைலேந்திர பாபு மற்றும் சேஷசாய் போன்றவர்கள்லாம் வந்து இங்க ஜாயிண்ட் கமிஷனரா இருந்த பொழுது அருண் அவர்கள் சென்னை சிட்டியில ஒர்க் பண்ணார். அப்போ ஒரு நாள் வந்து கிரைம் மீட்டிங் முடிச்சு கமிஷனர் ஓல்டு கமிஷனர் ஆபீஸ்ல மிஸ்டர் அருண் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டார்.
இதுக்கு நீங்க தானே ராஜேந்திரன், வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போனாரு. தனியா கூட்டிட்டு போது ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல நடக்கிற மீட்டிங்ல ஜாயிண்ட் கமிஷனர்ஸ், அடிஷனல் கமிஷனர்ஸ், டெபுட்டி கமிஷனர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் நாங்களாம் உட்கார்ந்துருக்க இடத்துல கமிஷனர் எப்போ வந்து மீட்டிங் முடிக்கிற பொழுதும் உங்க ஜாயிண்ட் கமிஷனர் சைலேந்திர பாபு அல்லது சேஷசாய் இவங்களை கூப்பிட்டு, ராஜேந்திரன் இப்ப எந்த ஸ்டேட்ல இருக்காரு, எந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காரு, அவர் மாதிரி ஆபீசரை உருவாக்குங்க, அவர் எப்படி எல்லா ஸ்டேட்லயும் போய் விசாரிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு அப்படின்னு கேட்டுதான், ராஜேந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டுதான் கிரைம் மீட்டிங் முடிக்கிறாங்க கமிஷனர்ஸ். ஒரு ஆய்வாளரா இருக்கிற பொழுது வடசென்னையில இவ்வளவு பெரிய கிரைம் டீமுக்கு பொறுப்பேற்று கமிஷனர் எப்பவுமே வந்து ராஜேந்திரன் எப்படி இருக்காரு, ராஜேந்திரன் எங்க இருக்காரு, ராஜேந்திரன் எந்த வழக்குல இருக்காரு அப்படின்னு தினைக்கும் பேசுற அளவுக்கு நீங்க பேசும் பொருளாய் மாறி இருக்கீங்க. இந்த பேரை சென்னையில வாங்குறது பெரிய கஷ்டம், இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்க, அது இட் இஸ் மை பர்சனல் அட்வைஸ் டு யூ அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு.